ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து நல்லாவே புல்லிஸாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ்டிஎஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஆகஸ்ட் மந்த் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30,585 க்ரோர்ஸ்க்கு வந்து எஃப்ஐஸ் செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 47,080 க்ரோர்ஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸை விட டிஏஎஸ் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இறங்குனாலும் உடனே பவுன்ஸ் பேக் ஆகி நல்லாவே மேலே வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகணும். சரி, வாங்க நிஃப்டி சார்ட்டை வந்து பார்த்துடலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஸோ வீக்லியில் பார்த்தாலும் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1% மேலேயே வந்துட்டு மார்க்கெட் நல்லாவே ஏறி இருக்குது. 280+ பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறி இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ வந்து தொடர்ந்து 20 டேஸ் அண்ட் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. சரி, வாங்க ஒன் டேயில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு வெட்னஸ்டே வரைக்கும். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே நைட்டு வந்து நமக்கு வந்து யூஎஸில் ஜாக்சன் ஹோல் மீட்டிங்கில் ஜெரோம் பவல் பேச போகிறாரு அப்படிங்கிறனால ஒரு கன்சல்டேஷனில் வந்துட்டு போயிருக்கு. ஜெரோம் பவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோவிஸ் கமெண்ட்டு தான் கொடுத்துருக்காரு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து அங்கே ஓரளவுக்கு நல்லாவே கூல் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டெசிஷன்ஸை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயந்தான் மார்க்கெட்டுக்கு. ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷனில் தான் மார்க்கெட் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ 24,850 அரௌண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 100 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் வந்து காட்டிகிட்ருக்கு. ஸோ இப்போது நாளைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24,950 அரௌண்டில் வந்துட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கிறப்போ ஆல் டைம் ஹை வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் செக்டார் வைஸும் நமக்கு வந்துட்டு காட்டிகிட்ருக்கு. ஸோ ஐடி வந்து ஓரளவுக்கு புல்லிஸாக தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ தான் புல்லிஸாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. சரி, பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 24,955 வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து போகுது அப்படிங்கிறப்ப ஆல் டைம் ஹை தான் 25,080 அது வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே வருது அப்படின்னா அந்த 850, ஸோ 24,850 லெவல் அது வரைக்குமே வந்துட்டு வரும். ஸோ அதுக்கு கீழேயும் வருது அப்படின்னா அந்த 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது இல்லையா, 24,660 அரௌண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்கும். அதையும் உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 24,500 கிட்ட வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜும் பாஸ் ஆகுது. ஸோ அதுக்கு கீழெல்லாம் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு தெரியல. ஏதாவது ஒரு பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு இது வந்ததுனா தான் அதுக்கு கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் புல் சைடே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு நல்லா இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகி 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூவ் இல்லை, ஒரு 52 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே தான், 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட்டை வந்து நிறுத்திட்டாங்க. 9 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிறுத்திட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 51,200 அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஸோ இந்த 51,200ஐயும் பிரேக் பண்ணி டெய்லியில் க்ளோசிங் வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஃபர்தராக மேலே மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி மேலே ஏறணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஐடி வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து மொமெண்டம் கொடுத்துட்டு சைட்வேஸில் வந்துட்டு போகுது. சைட்வேஸ்லன்னு சொல்ல முடியாது, மறுபடியும் அது வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் நோக்கி டேர்ன் ஆகிறதுக்கான வேலையை வந்துட்டு பார்க்குது. ஸோ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பேங்க் நிஃப்டி ஏறிச்சுனா தான் அந்த மொமெண்டம் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வந்து அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இப்போது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 51,200 அரௌண்டு, அதுக்கப்புறம் 51,750 மேலே அது வரைக்கும் வந்துட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு 50,720 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜும் பாஸ் ஆகுது.
ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு கூட திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. இல்லை ஸோ அதையும் உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 51,280 அது வரைக்கும் டவுன் சைடு வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இப்போதைக்கு. பட் இதை வந்து ஒரு ஹெட்ஜிங் பாயிண்ட்டாக மட்டும் நீங்கள் வந்து இதை வந்து வச்சுக்கலாம். ஹெட்ஜிங் அண்ட் ஸ்டாப்லஸ் பாயிண்ட்டாக வந்துட்டு இதை வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து இப்போதைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து திரும்பிடுச்சு அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாப் லாஸ் அண்ட் ஹெட்ஜிங் இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்துட்டு லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டில் வந்து தொடர்ந்து இருக்க முடியும். ஸோ ஐடி பார்த்துடலாம். ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை வந்து ஹிட் பண்ணிச்சு. ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன செல்லிங். ஏன்னா சடனாக ஒரு 3-4 நாள் நல்ல மூவ் கொடுத்ததுனால மேலே வந்து ஒரு 2-3 நாள் சஸ்டெயின் ஆகிட்டு மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுனால, ஏன்னா நல்லா ஏறிட்டு இருந்ததுனால அங்கே தான் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. 1% கிட்ட 416 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து பார்த்தோம்னா அரௌண்டு உங்களுக்கு 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நோக்கி வருது. 41,027 வரைக்கும் வருது. ஸோ வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். இன்கேஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகலை, ஒரு செல்லிங் வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு 40,250 வரைக்கும் கூட வந்துட்டு அங்கேருந்து கூட மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஐடியில் வந்துட்டு ஒரு சின்ன செல்லிங் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு புஷ் பண்ணுவாங்க. ஸோ புஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சைட்வேஸில் வந்துட்டு போயிடும். இப்போ பேங்க் நிஃப்டி ஐடி ரெண்டுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்துட்டு கண்டினியூஸாக மேலே போகும். இல்லை அப்படின்னா ஒன்று புல்லிஸாகவும் ஒன்று வந்து பேரிஸாகவும் இருக்குதுன்னா சைட்வேஸில் வந்துட்டு போகும். ஸோ ரெண்டுமே பேரிஸாக இருக்குதுன்னா செல்லிங் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ்னு வைங்களேன். இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்களோட பொசிஷனை வந்துட்டு பில்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ லாங் சைடே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து பிசிஆரும் 1.2க்கு மேலே இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ புல் சைடு வந்து தான் நமக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஏன்னா 1க்கு மேலே இருந்தாவே நிறையா வந்து புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். புட் ஆப்ஷனை ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ 25 எல்லாம் பிரேக் பண்ணி நின்றுச்சுன்னா ஓகே தான். மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி அளவுக்கு புல்லிஸாக இன்னும் சேஞ்ச் ஆகலை. பட் வந்து இந்த வீக் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. 51,000ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதை உடைக்குதுங்கிற பட்சத்தில் ஷார்ட் கவரிங் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிஆர் வந்திங்கன்னா 0.86 தான் இருக்குது. ஸோ இது வந்து பேருக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் வருதுங்கிற பட்சத்தில் நிஃப்டிக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது கேலண்டர் பார்த்தோம் அப்படின்னா ஈவென்ட் கேலண்டரில் இந்த வீக் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ 30th அன்றைக்கி தான் ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து இந்தியாவோடது வருது. அது மட்டும்தான் ஓரளவுக்கு ஹை ரேட்டில் வந்துட்டுருக்கு. மற்றபடி ஒன்றும் பெருசாக ஈவெண்ட் எதுவும் இல்லை மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு. குளோபல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் வெறித்தனமாக முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தான் தெரியும். யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா 0.48% சம்திங் வந்து 42% கிட்ட வந்து உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் இப்போதைக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு 105 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் முடிச்சிருக்கிறதுனால ஒரு 100 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 24,950 அரௌண்டு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் எப்படி மேலே போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் வந்துட்டு மார்க்கெட் போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்துட்டு உடைக்குதா, இல்லை அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன செல்லிங் மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பொசிஷன் எடுங்க. பிளைண்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக முடியறதுக்கான சான்சஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.